ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க தமிழ் படத்தை வந்து அந்தந்த படத்தை வந்து தூக்கி பேசுவாங்க. நான் இங்கே தற்கொலைக்கு மட்டும்தான் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல. 75 வயசுல அவர் ஒரு உதைக்கிறாரு, இங்க வலிக்குதுங்க. கண்டிப்பா ஒரு தமிழனா இருக்கும் போது எல்லாருமே தூக்கி கொடுங்க, அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கூலி படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக இந்த வெற்றி தொடரும். மாபெரும் வெற்றியடை செய்த மக்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ரசிகர் மன்றத்தின் தோழர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தலைவா வாழ்க, கூலி வாழ்க, சூப்பர் ஸ்டார் வாழ்க. தலைவா என்றும் நிரந்தர தலைவர் நீங்கள் தான். உங்களுக்கு வெற்றி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா ரெக்கார்டையும் முறியடிப்பது நீங்கள் மட்டும்தான். உங்கள் ரெக்கார்டை முறியடிக்க வேறு எவரும் கிடையாது. வாழ்க தலைவர். 50 வருஷம் சினிமா பயணத்தில் இன்னைக்குமே ரெக்கார்ட் பிரேக்கராக இருக்காரு. ஒரு 151 கோடி முதல் நாள் வசூல். அது ரசிகராக ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது தலை நிமிர செய்வேன் ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு தலை நிமிர வச்சுட்டாரு. எங்களை எல்லாம் தலைவர் தலை நிமிர வச்சுட்டாரு இன்னைக்கு. அது போதும் எங்களுக்கு. எங்களை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இந்த 151 கோடி ரெக்கார்டுன்றது வந்து 75 வயசில் படைச்சது வந்து சாதாரண விஷயம் இல்லை, சாதனை விஷயம். இந்த சாதனை படுத்த தலைவருக்கு நன்றி. பேட் ரிவ்யூஸ் காலா ஆடியோட தலைவர் அழகாக சொல்லியிருப்பார். 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் பார்த்தாங்க. வயிறு எரியத்தானே சொன்னேன், வயிறு எரியத்தானே செய்யணும் அப்போ சொன்னார். இப்போ 50 வருஷம் பார்க்குறாங்க, இன்னும் 60 வருஷம் ஆனாலும் பார்ப்பாங்க. அதனால வரதான் செய்யும். ஆனால் மக்கள், எல்லா மக்கள் நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. எல்லா மக்களும் படத்துக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸும் டெய்லி ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தை யார் அறிவின்னு சொன்ன எவையா சொன்னது படம் சரியில்லைன்னு மக்கள் கொடுப்பாங்க பதிலடி. என்றைக்குமே தலைவர் நிரந்தரம், அளப்புற நிரந்தரங்கிற கதை அந்த வெற்றி காட்டிக்கிட்டே இருக்கு. 151 கோடி இது வரைக்கும் எத்தனையோ பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு ரெக்கார்டில் சன்னிஸ் கலாநிமாறன் சார் சொன்ன மாதிரி ஒன்லி சூப்பர் ஸ்டாருங்கிறனால 151 கோடியை காமிச்சிருக்காரு. முதல் நாள் வசூல் மட்டும் 145 எவ்வளவு வேணாலும் வாயில வட சுடலாம். ஆனால் 151 கோடி சன் பிக்சர்ஸ் கலாநிமாறன் சார் ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சோன்னா செகண்ட் டே அறிவிச்சிருக்காரு. நாளைக்கு மண்டே இதை விட 450 500 கோடி அறிவிப்பாரு. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஷோ பார்த்தா இது 3வது ஷோ. நான் ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவுமே தலைவரத்தை வந்து பெங்களூர்ல போய் பார்ப்பேன். ஏன்னா 6 o'clock நான் பார்க்கணுன்ற ஒரு வெறி பிடிச்சவன். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க தமிழ் படத்தை வந்து அந்தந்த படத்தை வந்து தூக்கி பேசுவாங்க. நான் இங்கே தற்கொலைக்கு மட்டும்தான் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல. அருமையான படம், சூப்பரான படம். ஏன் இவ்வளோ நம்ம தமிழ் ஏங்க ஒரே ஒரு நிமிஷம், ஒரு தமிழை இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 8 கோடிக்கு மேலே போயிருக்கு. 65 கோடி 8 கோடி மில்லியன். அப்படி இருக்கும்போது அங்க கூட பாத்தீங்கன்னா ரஜினி படமோ மத்த படமோ சொல்ல சூப்பர் ஸ்டார் படம், அதுவும் தமிழ் படம் சொல்றாங்க. யாருக்குங்க பெருமை? 75 வயசுல அவர் ஒரு உதைக்கிறாரு, இங்க வலிக்குதுங்க. அந்த வயசுல மனுஷன் உளுந்த இது பண்ற அவர் பார்க்காத புகழா? அப்படி இருக்கும் போது அந்த மனுஷனுக்கு நாம் தமிழனுக்காக ஒரு கொடுக்கலாம். அப்புறம் யாருங்க? இன்னும் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு மிகப்பெரிய கெரியரை விட்டு ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்திருக்காரு. அவரை நம்பி வரும்போது தயவு செஞ்சு, நான் ரஜினி ரசிகன், தீவிர ரஜினி ரசிகன், ஆனா யாரை பத்தி பேசுறேன்னு தெரியும். அந்த மனுஷன் அரசியலுக்கு வரும்போது தயவு செஞ்சு அவரையும் நம்ம விஜயகாந்த் ஐயா மாதிரியோ சீமன் அண்ணா மாதிரியோ விட்டுறாதீங்க. அதே மாதிரி தமிழனா இருந்து தூக்கி பிடிங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து கண்டிப்பா ஒரு தமிழனா இருக்கும் போது எல்லாருமே தூக்கி கொடுங்க, அதுதான் நான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான், வேற லெவல்ல இருக்காரு. நன்றி. தலைவா வாழ்க, கூலி வாழ்க, சூப்பர் ஸ்டார் வாழ்க. பேட் ரிவ்யூஸ் காலா ஆடியோட தலைவர் அழகாக சொல்லியிருப்பாரு. 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் பார்த்தாங்க, இன்னும் 60 வருஷம் ஆனாலும் பார்ப்பாங்க. அதனால வரதான் செய்யும்.